சிதம்பரம், நீதான் அடிக்கடி சொல்லுவியே, மறந்துட்டியா? கடவுள் கடவுளாவே வந்தா காலப்போக்கில் அவருக்கு மரியாதை இருக்காது. அதனால தான் கடவுள் ஏதாவது மனுஷ ரூபத்தில் வருவான்னு. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நம்ம பொறுத்த வரைக்கும் இவர் தான்டா கடவுள். நன்றி சொல்லிட்டு வா. அன்னைக்கு உங்க மகன் போன்ல இருந்து நான் தான் கால் பண்ணேன், நீங்க போனை எடுக்கவே இல்லை. நேர்ல பேசவே பிடிக்கல, இதுல போன்ல வேற பேசணுமா? கெட் லாஸ்ட். சித்தப்பான்னு இருந்துச்சு, அவருக்கும் கால் பண்ணேன், அவரும் எடுக்கல சார். ரெண்டு பேருக்கும் ஆயில் கட்டி சார். அதான் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போனேன். நல்லா பார்த்தாங்க சார், காப்பாத்திட்டாங்க சார். பயப்படாம போங்க சார். ரொம்ப நன்றிங்க. பிள்ளைங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க. பணம் வேண்டாம் சார். பிள்ளைங்க சந்தோஷம். பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார். இல்லைங்க, நீங்க நிறைய இருக்கு சார். இருக்கட்டுங்க. என்ன உதவி பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் ஒரு பொருட்டா? வரங்க வரங்க, போயிட்டு வாங்க சார். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நானும் வரேன். தைரியமா இருங்க சார். வரேன் வரேன் பாப்பா. வரேங்க. நன்றி தம்பி. வரேன்ப்பா. டே பத்ரி, எனக்கு உடனே சந்தோஷம் பாரதியும் பார்க்கணும் போல் இருக்கடா. சிதம்பரம், உன்னை வீட்டில் விட்டுட்டு அவங்கள போய் பார்க்கணுன்னு தான் நான் நினைச்சேன். இப்போ நீயே கேட்டுட்ட. வா போகலாம். என்னடா உட்காந்துக்கிட்டே இருக்க? இறங்குடா. ஏன் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு சங்கடமா இருக்கா? சரி, நான் வேணா அவங்க ரெண்டு பேரும் இங்கே கூட்டிட்டு வரட்டுமா? வேணாண்டா. வேண்டாமா? அப்புறம் எதுக்குடா இங்கே வந்த? பத்ரி, நீ ஒண்ணு பண்ணே. நீ ஏன் வந்த மாதிரி போய் அவங்கள பார்த்து அவங்கள போய் வெளியே கூட்டிட்டு வந்து பேசு. நான் இங்க இருந்தே பாக்குறேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? வீட்டில் இருந்தபடியே சந்தோஷ் பாரதி போட்டோவை பார்த்துக்க வேண்டியது தானே? பத்ரி, அவங்க சாக போற அளவுக்கு நோகடிச்சிட்டேன். இப்ப எப்படி அவங்க முகத்துல நான் முழிக்கிறது? நீ மட்டும் பார்த்துட்டு வாடா. சங்கடமாக தான் இருக்கும். ஆனால் இவ்வளவு தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள பார்க்காம. நான் சொல்றத புரிஞ்சுக்கடா. போடா ப்ளீஸ். ஓகே, ஆனால் என்ன காரணம் சொல்றது தான் புரியல. சரி, எதையாவது சொல்லி சமாளிக்கிறேன். ஹலோ, வீட்டில் யார் இருக்கீங்க? ஹலோ, யாரு? எல்லாம் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான். வேண்டப்பட்டவங்களா? ஓ, நீங்களா? வாங்க. வாங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல. பாரதி சந்தோஷம் இருக்காங்களா? இருக்காங்க, உள்ள வாங்க. இல்லை, நான் இங்கேயே இருக்கேன். அது நான் குளிக்கல, அதனால உள்ள வரமாட்டேன். கொஞ்சம் பாரதி சந்தோஷம் வர சொல்லுங்களேன். குளிக்காட்டி என்ன, இது வீடு தானே, கோயில் இல்லைல்ல. உள்ள வாங்க. ஐயோ, புரியாம பேசாதீங்க. தயவு செஞ்சு பாரதி சந்தோஷி இங்க வர சொல்லுங்க. பாவிங்க இருக்கிற வீட்டுல காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு உங்க ஃப்ரெண்டு சொல்லி விட்டாரா? ஐயோ, அது மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. ஆனா இப்போ அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு காரணம் கேட்காதீங்க. பாரதியும் சந்தோஷியும் கொஞ்சம் வெளியில வர சொல்லுங்களேன். சரிங்க, இது பாவப்பட்ட வீடு தான், நீங்க யாரும் உள்ள வர வேண்டாம், நான் அவங்களே வர சொல்றேன். ஐய, தப்பா எடுத்துக்கிட்டாங்களே.
இவங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு எனக்கு என்ன? என்னுடைய தர்ம சங்கடமான நிலைமையை எப்படி இவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. இந்த சிதம்பரம் ஆட்டோ ஸ்டாண்ட்லயே இது இப்படின்னா நான் என்ன பேசுறதுன்னு ரெடி பண்ணியிருப்பேன். இப்போ அங்கிள், யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு ரெடியா இருப்பீங்க? இது கேட்டுட்டியா? சந்தோஷ் இருக்கானா? அவனை அழைச்சுக்கிட்டு இப்படி வெளியில வாயேன். இப்படி நின்று பேசினா சௌகரியமா இருக்கும். அங்கேயே நின்னு பேசணும், நீங்க உள்ள பாரதி, வாங்க. காரணம் கேட்காத. இப்போ என்னால சரியா சொல்ல முடியாது. தயவு செஞ்சு நீ சந்தோஷம் அழைச்சுக்கிட்டு இப்படி வா. இங்க நின்று பேசிட்டு போயிடுறேன். இன்னொரு தடவை என்ன உள்ள வான்னு கூப்பிடாத. அப்புறம் நான் உண்மையை சொல்லிடுவேன். அங்கிள் வாங்க, என்ன வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க, உள்ள வர சொல்லுமா. போச்சுடா. அதுதான் நான். இப்போ நேரமே சரியில்லை. யாருக்கு நேரம் சரியில்லை? எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். சொன்னா கேட்க மாட்டீங்களா? தயவு செஞ்சு 2 பேரும் இப்படி வாங்க. இங்க நின்று பேசிட்டு போயிடுவோம். அங்கேயே நின்னுகிட்டு பேசினா இப்படி வாங்க. அட வாங்க. சரி விடுங்க அங்கிள். அப்பா எப்படி இருக்காரு? அப்பா தானே இருக்காரு, நல்லா இருக்காரு. இல்லை, ஏன் தப்பு தான். நான் என்னமோன்னு நினச்சி என்ன சந்தோஷ். பண்ணி அது. கையை எதுக்கு முகத்துல வச்சுக்கிட்டு பேசுறீங்க? கையை எடுங்க. நான் கையை வச்சுட்டு பேசினா என்ன நீ சொன்னா பாரதி சொல்றது கரெக்டு தான். முகத்துல எப்போதுமே, குறிப்பா இப்ப முகத்துல கையை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. ஏன் நான் என் முகத்தில் கை வச்சா என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ? என்ன எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு என்னப்பா? புரியாட்டி என்ன? இங்க வந்து நின்று என்னோட பேசுறியே, அது ஒன்னே போதும். சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்கிறீங்க. சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இல்லைன்னு நீ எப்படி சொல்ற? நீங்க 2 பேரும் பேசணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே நின்று என்ன பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். ஆனா கேள்வி மட்டும் கேட்க கூடாது. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம், அதுக்கு தான் சொல்கிறேன் நிழலில் போய் பேசலான்னு. நைட்டு ஒழுங்கா தூங்குனீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். இப்பதான் உன்னை கேள்வி கேட்க கூடாதுன்னு நீ கேள்விகளா கேட்டுக்கிட்டு இருக்க. வந்த வேலை அநேகமா முடிஞ்சிருக்கும். அப்ப நான் வரேன். இங்கே வாங்கங்க. நீங்கள் பாட்டு வந்தீங்க, எங்களை வெயில நிற்க சொன்னீங்க. நீங்கள் உள்ளே வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. என்னென்னமோ கேள்வி கேட்டீங்க, எங்களை திருப்பி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் பாட்டு கிளம்புனீங்கன்னா அது ஒன்றும் இல்லை சந்தோஷ். ஏதோ உங்களை பார்க்கணும்னு தோணித்து வந்தேன், பார்த்துட்டேன். அப்ப நான் வரேன். அங்கிள், என்ன ஆச்சு இவருக்கு? உள்ள வாங்க சந்தோஷ், நான் சொல்றேன். ஏன் இவர் இப்படி ஆயிட்டாரு? சம்மந்தம் வளர்றாரு. சீரியஸாகவே ஒரு மாதிரி ஆயிட்டாரு போல இருக்கு. வெளியில உங்க அப்பா கார் நிக்குதே, அதை நீங்க கவனிக்கலையா? பார்த்தேன், அவர் கார் அவர் வந்திருப்பார். என்ன அதுக்குப்பா? அதுல சிதம்பரம் மாமா இருக்காரு. பத்ரி அங்கிள் தயங்கி தயங்கி பேசும்போதே ஏன் இவர் இப்படி பேசுறாருன்னு எனக்கு டவுட் வந்தது.
அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சிதம்பரம் மாமா காருல இருக்காருன்னு. அவருக்கு நம்ம 2 பேரையும் பார்க்கணும்னு ஆசை. ஆனா நேரடியா பார்க்கறதுக்கு தயக்கமா இருந்திருக்கு போல. அதான் காருள்ளே இருந்துகிட்டு பத்ரி அங்கிளை அனுப்பி நம்மள வெளியில வர வச்சு பார்த்திருக்காரு. அதனாலதான் அவர் உங்களை திருப்தியா பார்க்கணும்னு உங்க முகத்துல இருந்து கையை எடுத்துட்டு பேசுங்கன்னு சொன்னேன். பத்ரி அங்கிள் உள்ள வராம பேசினதுக்கு இதுதான் காரணம். அப்பா அவர் உங்களை மிஸ் பண்றாருங்க. அதான் காருக்குள்ள மறைஞ்சிருந்து உங்களை ஆசை தீர பார்த்துட்டு போறாரு. அப்பா அதான் அதான் மாமா, உங்களை விட்டுட்டு அவரால் இருக்க முடியாது. என்ன பண்றது, கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். போன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. நீங்க ஆசைப்பட்டபடியே நான் போறேன் மாமா. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ வெறும் மருமகளா தான் வந்தேன். நீங்க தான் நீ மருமக இல்லம்மா மகன்னு சொன்னீங்க. நீ நடிக்க வந்தது உண்மையா? நான் நடிக்க வந்தது உண்மைதான். அதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் எதுக்காக நடிக்க வந்தேன்னு சொல்லிடுறேன். வாய மூடு. நீ நடிச்சதெல்லாம் போதும். இதுக்கு மேல வாய திறந்த சரிடா, நான் யாருக்கும் தெரியாம அந்த ஸ்ரீலதாவை வீட்டுக்கு கொண்டு வந்து தப்புதான். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன நான் சொல்றதை கேளுங்க. போதும் போதும்டா. இத்தனை நாளா நீங்க சொல்லி குட்டையை குழப்பினதெல்லாம் போதும். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் மாமா. வேண்டாம், மறுபடியும் வாயால என்ன மாமான்னு கூப்பிடாத. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் தெளிவா சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, வெளியே போங்கன்னு சொல்லிட்டேன். இன்னும் மறுத்தீங்க, போலீஸை கூப்பிட்டு காலி பண்ண சொல்லுவேன். சார், நீங்க சந்தோஷ பாரதி சொல்றதை கேட்கலனாலும் அட்லீஸ்ட் நான் சொல்றதையாவது கொஞ்சம் கேளுங்க சார். பருப்பா,